Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuhu. Sallu ala al-habib. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bika wa natawakkalu alayk. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim al-Furqanil Majid الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبط الشيطان من المس. فقال رسول الله صلى الله عليه وسلم لا يأتين على الناس زمان لا يبقي منهم أحدا إلا أكل الربا فمن لم يأكله أصابه من غباره. நம்ம எல்லா முஃமினாக முஸ்லிமாக படைத்து மேலும் தன்னுடைய ஹபீப் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தானே. அத்தகைய அல்லாஹு தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நமக்கெல்லாம் ஒரு காமிலான ஷேகை கொடுத்து லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை நசீபாக்கினானே. அத்தகைய அல்லாஹு தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த துன்யாவில், இந்த உலகத்தினில் இரண்டு விஷயங்களை படைத்தான். ஒன் முன்ஜியாத், இன்னொன்று முஹ்லிகாத். முன்ஜியாத் என்னவென்று சொன்னால் நற்காரியங்கள், நற்பண்புகள், சுவர்க்கத்தின் பக்கம் ஒரு நபரை சேர்க்கக்கூடிய தன்மைகள் இந்த விஷயத்தில் இருக்கும். இது போன்ற செயல்களை அந்த நபர் செய்தான் என்று சொன்னால், முன்பு கூறியது போல ஒரு நபர் தன் நிறத்தாலும் குணத்தாலும் குலத்தாலும் எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் இந்த பண்புகள் அவனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவன் அல்லாஹ் தஆலா மேலே தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருவான். இந்த முன்ஜியாத் என்பது அவ்வளவு அழகிய அமல்கள், நற்பண்புகள், நற்காரியங்களை கொண்ட நண்பர்களே. அதே போல இதற்கு எதிராக ஒன்று இருக்கிறது, முஹ்லிகாத் என்பதாகும். தீய காரியங்கள், அல்லாஹ் தஆலாவிற்கு பிடிக்காத காரியங்கள், இது போன்ற காரியங்கள் இதில் அடங்குது. ஒரு நபர் எவ்வளவு தன் நிறத்தாலும் குணத்தாலும் குலத்தாலும் தாழ்ந்தவனாக இருந்தாலும் இந்த குணங்கள் அவனிடத்துல உயர்ந்தவனாக இருந்தாலும் இந்த குணங்கள் அந்த நபரிடத்துல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கீழே போய் சாத்திடுவாங்கள, கீழே தள்ளி விட்டுருவோம். அது போன்ற செயல்களில் ஒன்று இருக்குது, மிகவும் மோசமான ஒரு தீய காரியம். ஆனால் மக்கள் அந்த காரியத்தை தவறென்று கூட கருதாமல் சர்வ சாதாரணமாக புழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் வட்டி. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லியாத்தியன்ன அலன்னாசி ஸமானுன், மக்களின் மீது ஒரு காலம் வரும், லா யபகி மின்ஹும் அஹதுன் இல்லா அகல ரிபா, அந்த மக்களில் இருந்து ஒருவரும் மீதமாக மாட்டார்கள், ஒரு மனுஷங்களும் மிஞ்ச மாட்டாங்க, இல்லா அகல ரிபா, வட்டியை சாப்பிட்டே தவிர. ஒரு காலம் மக்களிடத்தில் வரும், அந்த மக்கள்ல ஒரு நபரு கூட பாக்கியாக மாட்டாங்க, ஒரு நபரும் மிஸ் ஆக மாட்டாங்க, அனைத்து நபர்களும் மக்கள் ரிபா, வட்டியை சாப்பிட்டு இருப்பார்கள். மல்லம் யாக்குல், அப்படி யாராவது ஒரு நபர் சாப்பிடாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அஸாபஹு மின் கிபாரி, அதனுடைய வாசனையாவது அந்த நபர் சுவைத்திருப்பார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹு அக்பர். நம்ம அனைவரையும் அந்த நிலையை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாங்க நண்பர்களே. சாதாரணமாக ஹதீஸா தெரியுது நமக்கு, இன்றைய காலகட்டத்தில் மக்கள்கள் அதிகமாக தவறென்று கருதாமல் புழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் இது, மிகவும் தீய காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹதீஸே குதுஸில வருது, அல்லாஹ் தஆலா தனக்கு கூறியதாக சொன்னார்கள், அர்பாஉ ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹ் தஆலா தன் மீது 4 நபர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யறேன், அந்த காரியத்தை செய்வது 4 நபர்களுக்கு நான் என் மீது கடமையாக்கி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னதுன்னு கேட்டுட்டா, அல்லாஹ் யுத்ஹிலுல் ஜன்னத, நரக சுவனத்தில் அவர்களை நுழைவிக்காமல் இருப்பதையும், வலா யுதீகுஹு நைமுஹா, அந்த சுவர்க்கத்தின் அருட்கொடைகளை அவர்களை சுவைக்க செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த 4 நபர்களுக்கு அந்த காரியத்தை அந்த 4 நபர்களுக்கு செய்வதை என் மீது நான் ஃபர்லாக ஆக்கி இருக்கிறேன், என் மீது கடமை அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. யாரு? முதுமினுல் ஹம்ர்,
மதுவை தொடர்படியாக குடிக்கக்கூடிய ஒரு நபர். இரண்டாவதாக யார் அல்லாஹு தாலா சொல்றான், வாக்கலு ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடிய ஒரு நபரை அல்லாஹு தாலா சுவனத்தில் நுழைவிக்க மாட்டான். அந்த சுவனத்துடைய அருட்கொடையை சுவைக்க கூட அல்லாஹு தாலா செய்ய மாட்டான் என்று சொல்லிட்டால் அல்லாஹு தாலா அவன் நரகத்தின் பக்கம் தள்ளி விடுகிறான் என்ற அர்த்தமுலா. வாக்கலம் ஆளல் யத்தீமி பிகைரி ஹக், அனாதைகளின் அந்தரங்க சொத்துக்களை அவர்களோட அனுமதி என்று சாப்பிடுபவர். ஆக்குலில் வாலிதாக, தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய ஒரு நபர். இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன மூலம், அக்குலு ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடிய நபரை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், லா யதுகுலுல் ஜன்னத, சுவர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டான். வலா யுதீகுஹா நஈமுஹா, அதனுடைய அருட்கொடைகளை அவர்களை சுவைக்க செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட பாவமோல இந்த வட்டி. அல்லாஹ் தஆலா சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஆன ஸாலிமன் பில் பாத்திலி லியுல்ஹிலு பில் ஹக், உண்மையை மறைப்பதற்கு பொய்யை கொண்டு அநியாயக்காரனுக்கு யார் உதவி செய்யறாங்களோ, ஃபகத் பரிஅ மின் ஸிம்மத்தில்லாஹி வ ரசூலு ஸிம்மா வ மின் ஸிம்மத்தி ரசூல். எந்த நபர் ஒரு அநியாயக்காரனுக்கு உதவி செய்யறாங்க, என்ன அடிப்படையில், பொய்யை நிரூபிப்பதற்காக உண்மையை புதைத்து பொய்யை நிரூபிப்பதற்காக ஒரு அநியாயக்காரனுக்கு இந்த நபர் உதவி செய்யறாங்க என்று சொல்லிட்டா அல்லாஹு தஆலாவின் பொறுப்பில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நாயகத்தின் பொறுப்பில் இருந்தும் அந்த நபர் நீக்கப்படுகிறார். அப்படி நீக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பொறுப்பிலும் தான் மூலா சுவர்க்கம் இருக்குது, அல்லாஹ்வுடைய ரிலா இருக்குது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாயகத்திலும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலும் தான் இருக்குது. வலிமார்களின் துவா அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்குது, மலக்குமார்களின் துவா அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்குது. அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பொறுப்பை விட்டு ஒரு நபர் செல்கிறார் என்று சொன்னால் இந்த அனைத்து நியாமத்துகளின் ஒரு புறக்கணிக்கப்படுகிறார். சுவர்க்கத்தை விட்டு ஒரு நபர்கள் செல்கிறார் என்று சொன்னால் நரகம் அவர்களை இழுத்து கொள்கிறது. அப்ப இந்த வட்டி ஒரு நபரை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்கிறது. இப்னு மஸ்ஊத் நாயகம் அவங்க சொல்லுவாங்க, அகலர் ரிபா மௌஇலஹு, வட்டியை சாப்பிடக்கூடியவன் இன்னும் அதை சாப்பிட வைக்கக்கூடியவன், வட்டியை வாங்குபவன் இன்னும் அந்த வட்டியை கொடுப்பவன், வா ஷாஹிதாஹு, இன்னும் அந்த வட்டிக்கு சாட்சி பகர்பவன், வா காத்திபுஹு, இன்னும் அந்த வட்டியை எழுதுபவன், இதா அலிமுஹு பிஹி, அதை நன்கு அறிந்திருக்கிறான். இது வட்டி நல்லா அவன் மண்டையில பதிஞ்சிருக்குது, அவன் மூளைக்கு தெரியுது இது தப்பு, இது ஹராம், இது வட்டின்னு தெரியுது என்று சொல்லிட்டா மல்ஊன அலா லிசானி முஹம்மது, மல்ஊன் அலா லிசானி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகத்தின் நாவின் மீது சபிக்கப்பட்ட ஒரு நபராக அந்த நபர் ஆயிரறான். அகலர் ரிபா, வட்டியை வாங்கியவன், மௌகிலுஹு, அதை கொடுத்தவன், ஷாஹிதுஹு, அதற்கு சாட்சியாக இருந்தான், நீ கொடுத்த நீ வாங்க நான் உனக்கு சாட்சியா இருக்கிறேன், காத்திபுஹு, அதை பத்திரத்தில் எழுதிக்கிறான், நீ இவ்வளவு கொடுத்த நீ எனக்கு திருப்பி இவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் எழுதுறான், இதெல்லாம் உனக்கு தெரியுது இது ஹராம், இது வட்டி, இது அல்லாஹ் பிடிக்காத ஒரு செயல், அல்லாஹ் தடுக்கப்பட்ட ஒரு செயல் அந்த நபருக்கு தெரியுது என்று சொல்லிட்டால் மல்ஊன் அலா லிசானி முஹம்மது, நாயகத்தின் நாவின் மீது சபிக்கப்பட்டவர்களில் அவன் ஆகிவிடுகிறான். அப்ப நாயகத்தின் சாபத்திற்கு உள்ளான ஒரு நபர் சுவனம் நுழைவதற்கு ஒரு காலம் முடியாது. ஏன்னா நாயகத்தின் பொறுப்புல தான் அல்லாஹ் தஆலா பொருத்தம் அடங்கி இருக்குது. மூலம் அல்லாஹ் தஆலா நாயகம் பொருந்தாத வரை பொருந்தி கொள்ள மாட்டான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அர்ரிபா ஸலாஸது வ ஸபூன பாபன், இந்த வட்டியாகிற 70 வகைகள் 70 பிரிவுகளாக இருக்கிறது. இப்படி சாதாரண வட்டி, கந்து வட்டி, இது போன்று 70 பிரிவுகளாக இருக்கிறது. ஐஸருஹா, அதில் மிகவும் தாழ்ந்தது என்ன தெரியுமா, ரொம்ப மட்டமான ஒரு வட்டி என்ன தெரியுமா, மட்டமான வட்டிக்கு உதாரணம் என்னன்னு சொல்லிட்டா மிஸல ஐ யன்கிஹர் ரஜுலு உம்மஹ், தன் தாயை ஒரு நபர் திருமணம் செய்து கொள்வதற்கு உதாரணத்தை போன்று. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன் தாயுடன் உடலுறவு கொள்வதற்கு சமமானவனை போல அந்த வட்டி இருக்குது. மூலம் ஒருவன் வட்டி வாங்குகிறான் என்று சொன்னால் அவன் என்ன காரியத்தை செய்கிறான், மறைமுகமாக தன் தாயுடன் உடலுறவு கொள்வதற்கு சமமான ஒரு நபராக ஆகிவிடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுடைய 7வது வானத்தை எட்டியதும் அங்க இடியும் மின்னலும் போன்ற ஒரு சப்தங்கள் ஏற்படுகின்றன. அங்க ஒரு கூட்டம் வருகிறது. எப்படிப்பட்ட கூட்டம், கைகாலெல்லாம் நல்லா இருக்கு, முகமெல்லாம் நல்லா இருக்குது, வீடுகளை போன்ற வயிறுகள் கொண்ட கூட்டம், அனைத்தும் நன்றாக இருக்கிறது, வயிறு வீங்கி போய் கிடக்குது. எப்படி ஒரு வீடு எவ்வளவு பெருசு இருக்குமோ அது மாதிரி அவருடைய வயிறுகள் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறாங்க. அந்த வயிறு வெடிச்சோ எப்படின்னு தெரியல, அதிலிருந்து பாம்புகள் வெளியே வருகிறது. இந்த பாம்புகள் வெளியே வருது, எவ்வளவு பெரிய அதாபு மூலா. இதை பார்த்துட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்த்து கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மன் ஹாஉலா, இவர்கள் யார்,
என்பதாக நாயகம் கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ரிபா, இவர்கள் தான் வட்டியை சாப்பிட்டவர்கள். இவர்கள் தான் யார் மூலம் வட்டியை சாப்பிட்டவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். நல்லா விளங்கிக்கணும். அப்ப கியாமத்து நாளில் வட்டியை வாங்கியவனின் நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் முன் எப்படி நிற்பான்? இந்த நிலையில நிற்பான். எப்படி? வயிறு பெருக்கெடுத்தவனாக, தன்னுடைய வயிற்றிலிருந்து பாம்புகள் வெளியே ஊறும், அந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பான். உலக மக்கள் அனைவரும் அந்த மைதானத்தில் நிற்கின்ற சமயத்தில் அல்லாஹ் இந்த தோற்றத்தில் வட்டியை வாங்கணும் வெளியாக்குவோம் மூலம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன்ல கூறி காட்டுறான், அல்லதீன லா யகுலூன ரிபா அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா அல்லதி யதஹப்பது ஷைத்தான் மினல் மஸ். சைத்தானின் தீண்டுதலிலிருந்து அவன் பைத்தியங்களாக எழுப்பப்படுவார்கள். வட்டியை சாப்பிட்டவர்களே அத்தகையவர்கள் சைத்தான் தீண்டியதின் காரணத்தினால கியாமத் நாளில் பைத்தியங்களாக எழுப்பப்படுவார்கள் என்பதாக சொன்னாங்க நண்பர்கள். இன்னொன்று சொல்ல போனால், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கூத்தும் கும்மாளமாக இருப்பாங்க. நாயகம் சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, நாயகம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க? கூத்தும் கும்மாளமாக இருப்பார்கள். அஷீர் பாத்திர் நியாமத்துகளை, அல்லாஹ் தஆலாவுடைய நியாமத்துகளை மறந்த நிலையில் கூத்தும் கும்மாளமாக இருப்பாங்க. முகியாத் இசைக்கருவிகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த நிலையில் இருப்பாங்க. காலையில் ஆகுவார்கள், அவங்க எந்திரிச்சு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டா அவருடைய முகங்கள் எப்படி மாறி இருக்கும்? அவருடைய முகங்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டிருக்கும். அந்த நிலையில் எந்திரிப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? பி இஸ்திலாலிஹுமுல் மஹாரிம், ஹராமானதை அவர்கள் ஹலாலாக்கியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த நிலைமைக்கு அவர்களை ஆளாக்கினார். எத்தனையோ காரியங்கள் இன்றைய காலத்தில் ஹராமான காரியங்கள் ஹலாலாக்கப்படுகிறது. அந்த வரிசையில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வருவாங்க, அகலுர் ரிபான்மாங்க, வேக்குலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டதின் காரணமாக அல்லாஹ் தஆலா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். அந்த நிலையில் ஒரு நபர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த நபரின் நிலை எப்படி மௌலா இருக்கும்? கியாமத் நாளில் அல்ல, இந்த துன்யாவில் ஒரு காலம் வரும், அந்த நிலையில மனிதர்கள் அப்படி எழுப்பப்படுவார்கள். போனிஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வழியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருவருடைய வீட்டுடைய நிழல் அந்த தரையில் படிஞ்சிருக்கும். அந்த நிழல் மேலே கால் படாமல் தாண்டி சுற்றிட்டு போவாங்க. அப்போ அருகில் இருந்தவங்க கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் இப்படி போகிறீங்கன்னு கேட்டப்ப, இந்த வீட்டுக்காரருக்கு நான் கடன் கொடுத்து இருந்தேன், இந்த நிழல் என் மேலே பட்டுச்சுன்னு சொல்லிட்டேன், இந்த வெயில் இல்லாமல் இந்த நிழல் என் மேலே பட்டு எனக்கு கொஞ்ச நேரம் ராகத்து கொடுத்தாலும் அது வட்டியோட கணக்கில் போயிடும், நான் கொடுத்ததை விட அதிகமாக கிடைப்பது தான் வட்டி. அப்போ அப்படி ஆயிரும் என்பதாக அவர்கள் அஞ்சினார்கள். பெரிய பெரிய இமாம்கள், அல்லாஹ் பெரிய பெரிய இமாம்களுக்கு இருந்த இரையச்சம் சாதாரண மனிதர்களாகிய நம்மிடத்தில் என்று கிடையாது. மூலம் வட்டியை பற்றி பேசினா திட்டுறாங்க, ஊரை விட்டு துரத்துறாங்க, வட்டியை பற்றி பேசாதன்னு சொல்கிறாங்க. ஆக அல்லாஹ் தஆலா நம்மை வட்டியை விட்டு காப்பாற்றுவானாக. ஏன்னா வட்டி அல்லாஹ் தஆலா இடத்துல ஒரு எவ்வளோ பெரிய ஒரு தீய குணமாக இருக்குதுன்னு இன்னைக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சாச்சு. இதை தெரிந்த பிறகும் தெரியாதவர்கள் செய்கிறது வேற. முஃமினான முஸ்லிமான நபர்கள் என்று வட்டி வாங்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க என்ற துனியாவில்? இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இன்னொரு ஹதீஸ் இருக்குது, திர்ஹமு ரிபன், திர்ஹத்து ஒரு பைசா வட்டியிலிருந்து அந்த நபர் வாங்குறாங்க. பல கோடி கணக்குகளாக, 1000 இல்லை, லட்சம் இல்லை, கோடி அல்ல, பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்களை சொல்லலாம் போல சும்மா ஒரு பைசா செலவு பண்றாங்க. திர்ஹமு ரிபன், வட்டியிலிருந்து ஒரு பைசா அந்த நபர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால், யாக்குலுஹுர் ரஜுலு, அந்த நபர் அந்த வட்டியை சாப்பிடுகிறார். எவ்வளோ? 1000 ரூபா சாப்பிட்டாங்களா? 500 ரூபா கிடையவே கிடையாது. திர்ஹமு ரிபன், வட்டியிலிருந்து ஒரு பைசா சாப்பிடுறாங்க. யாக்குலுஹுர் ரஜுலு வஹுவ யஅலம், அந்த நபர் அறிந்திருக்கிறான் என்னன்னு, இது வட்டி, இது பாவம், அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்காத ஒரு காரியம், இது முஹ்லிகாத், இது ஹராம், கியாமத் நாள்ல இப்படி அல்லாஹ் தஆலா எழுப்பப்படுவான். இவை அனைத்தையும் அறிந்த நபர் வஹுவ யஅலம், அவன் அறிந்திருக்கிறான். அந்த நிலையில யாக்குலுஹு அந்த வட்டியை சாப்பிடுகிறான் என்று சொன்னால் அந்த நபர் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அஷத்து மின் சித்தி வ ஸலாஸீன ஸனியத்தன், 36 பெண்களுடன் ஜினா செய்தவனை விட மிக கடுமையானவன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மோலா. அப்ப கியாமத் நாளில் 36 பெண்களுடன் ஜினா செய்தவனுக்கு என்ன தண்டனையோ, என்ன பாவமோ, என்ன கேவலமோ, அந்த பாவம் இவனுக்கு வரப்படும். கியாமத் நாள் அல்லாஹ் தஆலா கிட்ட போவான்.
ஜினாவே செஞ்சிருக்க மாட்டான். வட்டி வாங்கியதின் காரணத்தினால் அவனுடைய பாவங்களுடைய புத்தகத்தில் இது எழுதப்பட்டிருக்கும். 36 பெண்களுடன் ஜினா செஞ்ச பாவம், தண்டனை, கேவலம். அத்தனை நபர் கியாமத் நாள்ல அத்தனை பேத்து முன்னாடி அவனை கூட்டு வந்து அல்லாஹ் தஆலா நிப்பாட்டுவான். ஏன்? இஸ்தில்லாஹுல் மஹாரிம், அல்லாஹ் ஹராமாக்கியது நீ ஹலாலாக்கி இருக்கிறது. எப்படி தைரியம் வந்துச்சு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய ஒன்றை ஹலாலாக்குவதற்கு? அல்லாஹ் தஆலா அனைவரையும் அந்த வட்டியை விட்டு பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.